என்னையா பஞ்சாயத்து கூட்டி எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தலைவரை காணோம். தலைவர் வாங்க, தலைவர் வாங்க, தலைவர் வாங்க வாங்க. பஞ்சாயத்து எதுக்கியா கூட்டினீங்க? குப்பையா கிடக்குது, அதான் கூட்டணும். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டேன் ஐயா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறது. என்னையா பஞ்சாயத்து யார் மேல? ஊர்ல பராசக்தி பால்ராஜன் ஒருத்தன் கிடக்கான், அவனாலதான் பிரச்சனை. ஓ அவனாலயா? அவனால பெரிய ரோதனையா இருக்கியா? எங்க அவன்? எங்க? கூட்டு வாடா. போதும், கூட்டு வந்தது விடுங்க. இங்க 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 பாடுறா, மூஞ்சிய பாரு. என்ன நல்லா பாடுறா. ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாள். இந்த வாரத்தில் உனக்கு இது எத்தனாவது பஞ்சாயத்து? 8வது பஞ்சாயத்து. ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஆனால் இவனுக்கு 8வது பஞ்சாயத்து ஒரு வாரத்துக்குள்ள. என்னையா செஞ்சா அன்னைக்கு? தலைவரே துணிமலையை துவச்சு காயப்படவே விட மாட்டேங்கான். துணியை துவச்சு காயப்போடுறது தெரியும். அது ஒன்னு யாரையா மணியை துவச்சு காயப்போ? ஒரு பேச்சு தான் சொல்ற, அதையும் பிடிச்சி தொங்குறாரு. பேச்சுக்கு தான் சொன்னியா? சரி சரி. ஏய் இங்கே பாடுறான். உங்க அண்ணனும் எங்க அண்ணனும் நல்லா படிச்சு போலீஸ் ஆயிட்டாங்க. நானு 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டேன். பஞ்சாயத்து எதுக்கியா கூட்டினீங்க? குப்பையா கிடந்தது, அதையும் கூட்டணும். ஏண்டா வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டீங்களா? என்னையா பஞ்சாயத்து? ஊர்ல பராசக்தி பால்ராஜன் ஒருத்தன் கிடக்காம தேலா, அவனாலதான் பிரச்சனை. ஓ அவனோடையா? அவனோடைய ஒரே ரோதனையா போச்சு. சொல்லுங்கய்யா. எங்க அவன்? கூட்டுவாங்க, கூட்டுவாங்கயா. ஏய் இங்க 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 பாருடா. இங்க மூஞ்சிய பாரு. என்ன என்னடா என்ன செஞ்சான்? வீட்டுல துணிமணியை துவச்சு காயப்படவே விட மாட்டேங்கான். துணியை துவச்சு காயப்போடுறது சரி, உன்னை யாரோ மணி வைக்க வச்சு காயப்படுத்த? பேச்சுக்கு தான் சொல்ற, அதையும் பிடிச்சி தொங்குதாரு. ஓ பேச்சு தான் சொன்னியா? ஏய் மூஞ்சிய பாரு. சொல்றா. என்னடா பண்ண? இங்க பாரு, உங்க அண்ணனும் எங்க அண்ணனும் படிச்சு நல்லா போலீஸ் ஆயிட்டாங்க. நான் 8வது பாஸ் பண்ணி பஞ்சாயத்து தலைவர் ஆயிருக்கேன். நீ ஏன்டா இப்படி இருக்க? என்னையா பண்ணா? வீட்டுல துவச்சு காயப்படுறேன், சட்டியா திருட்டாயா? சட்டிக்கா ஒரு பஞ்சாயத்தாடா? அது மட்டும் இல்ல, அவர் வீட்டுல காயப்படுறது அன்றாட களவாண்டுட்டான். அன்றாயிரம் வேற களவாண்டானா? அவர் வீட்டுல காயப்படுறத சேலையா வேஸ்ட் பண்ணிட்டான். சேலை வேற வேஸ்ட் பண்ணிட்டானா? என்னடா இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? பஞ்சாயத்து தலைவர்களே, பல ஆண்டுகளை கடந்து வந்த முதியவர்களே, ஆகா இவன் பேச ஆரம்பிச்சுட்டானா? இவன் பேசினா எப்ப முடிப்பான்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு வேற நான் ஜாப்புலாம் வந்துட்டேனே. பஞ்சாயத்து பல விசித்திர வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆயினும் பஞ்சாயத்து தலைவர் புதியவர் அல்ல, குற்றம் சுமத்தியவர் புதியவர் அல்ல. குற்றம் சுமத்தப்பட்ட நானும் என் மீது சுமத்தப்பட்ட குற்றமுமே புதியது. எல்லாரும் அமைதியா அமருங்கள். ஜட்டியை திருடினேன், அன்றாயரை களவாடினேன், சேலையை அபே செய்தேன். இப்படியெல்லாம் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் என் மீது. இதையெல்லாம் நான் மறுக்கப் போவதாக எண்ணுவீர்கள். அதுதான் இல்லை. ஜட்டியை திருடினேன். ஏன்? ஜவுளி கடை வைப்பதற்காகவா? இல்லை, மாற்றுவதற்கு ஒரு ஜட்டி இல்லையே என்பதற்காக. அன்றாயரை களவாடினேன். ஏன்? அழகு பார்ப்பதற்காகவா? இல்லை, அதை போட்டுக்கொண்டு வடிவேல் போல் நடித்து பார்ப்பதற்காக. சேலையை அவை செய்தேன். ஏன்? நான் கட்டிக் கொள்வதற்காகவா? இல்லை, கிழிந்த சேலை கட்டி இருந்த பிச்சைக்காரிக்கு கொடுப்பதற்காக. உனக்கு ஏன் இந்த அக்கறை? யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். கூறுகிறேன் கேளுங்கள். இந்த ஊரிலே பிறந்தவன் தான் நான். பிறந்தது ஒரு ஊர்,
வளர்ந்தது ஒரு ஊர். என்னை ரங்கநாதபுரம் வளர்த்தது. வாழ்வதற்கு வசதி தேவைப்பட்டது. படிப்படியாகத்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக முதலில் சட்டி வியாபாரமே செய்து வந்தேன். பிறகு வியாபாரத்தை டெவலப் செய்தேன், அகலப்படுத்தினேன், அன்றையர் வியாபாரமாக மாற்றினேன். அதிக பணம் சேர்ந்தது. பிறந்த ஊரை காணலாம், பிறந்த ஊருக்கு செல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ்களை காணலாம், அவர்களோடு தார் வாழைக்கா விளையாடலாம், டியாண்டியா விளையாடலாம், கல்லாம்போலிச்சு விளையாடலாம் என்றெல்லாம் கனவு கண்டேன். களிப்புடன் ஓடி வந்தேன். ஆனால் வந்த இடத்திலோ என்னிடம் என் விதி விளையாடியது. ஆம், இதோ நிற்கிறாரே இவர் வீட்டு நாய் வெறிபிடித்து என்னை துரத்த ஆரம்பித்தது. ஓடினேன். திருவேங்கடம் சாலையில் இருந்த கடைகளுக்குள் ஓடினேன். திருட வந்தவன் என்று அடித்து விரட்டினார்கள். பக்கத்து தெருவில் இருந்த வீடுகளுக்குள் ஓடினேன். களவாட வந்தவன் என்று கல்லால் அடித்தார்கள். தேங்கி நின்ற சாக்கடையில் விழுந்து ஓடினேன். வெட்டி வைத்த பள்ளத்தில் விழுந்து ஓடினேன். இறுதியாக பவர்லூம் ஃபேக்டரிக்குள் ஓடினேன். அங்குதான் கண்டேன் அழகிய தொழிலை. ஆம், மங்களகரமான தொழில், மானத்தை மறைக்கும் தொழில், நெசவு தொழிலை கண்டேன். அதை கற்றுக்கொள்ள ஆசை கொண்டேன். அதை கற்றுக்கொண்டேன். அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன். அப்படி இருந்த நீ ஏன் இப்படியானாய் என்று கேட்பீர்கள். கூறுகிறேன், கேளுங்கள். கொடுத்தவர்களில் நானும் ஒருவன், அள்ளி கொடுப்பவர்களில் நானும் ஒருவன். இருப்பதையெல்லாம் கொடுத்து கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று கலங்கிய கர்ணனைப் போல நானும் இருப்பதையெல்லாம் கொடுத்தேன். கொடுப்பதற்கு ஒன்றுமில்லாத காரணத்தினால் களவாடினேன். அதுவும் கொடுப்பதற்காக களவாடினேன். இது எப்படி குற்றமாகும்? இது நியாயம்தானே? இதற்காக என்னை நிறுத்தி வைத்து கேள்வி கேட்பதுதான் பஞ்சாயத்தின் பண்பாடா? உங்கள் பெரியவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள், நல்ல தீர்ப்பை வழங்குங்கள். ஓவரத்தான் பேசிட்டோமோ? ஏப்பா, ஆப்பிள் ஜூஸ் ஏதாவது கிடைக்குமாப்பா? ஆப்பிள் ஜூஸா உனக்கு அடிதாண்டா கிடைக்கும். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? திருடினியா திருடலையான்னு கேட்டேன். ஆமா இல்லன்னு சொல்லணும். நீ ஆட்டு 3/4 மணி நேரமா அவசரம் பேசியிருக்க. அதுக்கு இங்க பாடுறா, சுத்தி வர மட்டும் வந்துட்டான். என்ன எல்லாரும் மயங்கி கிடக்காங்க? ஆமா, நீ பேச்சு அப்படி. அவர் பேசினாருன்னா சினிமாவில் கைத்தட்டி ரசிக்காங்க. நான் பேசினோம்னா பொத்து மயங்க விழுறாங்க. இதான் பேச்சுல மயங்கிறதா இருக்குமோ? ஆமா, அதெல்லாம் சரி. நீ ஏன் மயங்காம இருக்க? எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்கலா. கடமை பாக்கி இருக்கா? என்ன கடமை? இங்க பாரு, இவ்வளவு வேற மயக்கம் போட்டு உள்ள வச்சிருக்க. நீ என்னத்தலாமோ கலான் இருக்க. அதுக்கு பஞ்சாயத்துக்கு 10,000 ரூபாய் அவதாரம் கட்டு. 10,000 அவதாரமா? நாட்டாம திருப்ப மாத்தி சொல்லு. அப்படின்னா 20,000 கட்டிடு. 20,000மா? என்ன அப்படியே மாத்தி சொல்ற நீ? இங்க பாரு, ஒவ்வொரு பேச்சுக்கும் 10,000 ஏறிக்கிட்டே போவோம். அதுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வர நான் சொல்றது கேளு. 40,000 கட்டு. என்ன சொல்ல? 50, 60,000 பஞ்சாயத்து கட்டி ஆகணும். தலைவரே, அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. 10,000 தந்துடுறேன். நாளைக்கு தரேன். நாளைக்கா? எனக்கு இப்பவே வேணும். என்னடா சினுங்குற? இப்பவே கொடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? எங்க இருந்து இருக்கு காசு? கூகுள் பேல 50,000 வச்சிருக்கலாம். அட பாவி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் 50,000 அனுப்பி விட்டாங்க. அதை எப்படி உனக்கு தெரியும்? இப்பதான் சொன்னலா நீ? அச்சோ, நானும் தான் உழைட்டேனா? சரி, கொடுக்குறேன். கொண்டா. எதை எழுப்புறது? எல்லாம் ரெடியாத்த வச்சிருக்க. நம்பருக்கு அனுப்பு. டிக்கெட் விழுந்துருச்சா? பௌத்தால போனவனே, ஒரு 5 நிமிஷம் தான் நில்ல. அமுக்கு முன்னாடி விழுந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் ரைட் விழுந்துருச்சா? சீக்கிரம். ஓகே, பணம் போயிருச்சு. ரைட் விழுந்துருச்சா? அட நாரப்போல, என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல மயங்கி விழுத நீ? ஓஹோ, ரூபா வாங்குறதுக்காக தான் இருந்தியா நீ? இவமெல்லாம் ஒரு மனுஷன் மடப்பைய. எந்திரிச்சானே, மறுபடியும் 10,000 ரூபாய் பயன்படுவானே.